அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன வாட்டி நம்ம 12th எக்கனாமிக்ஸ்ல செகண்ட் லெசன்ல ஜிடிபிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஒன்று தேசிய உறவை அளவிடும் முறைகள் வரைக்கும் பார்த்திருப்போம். இப்போ நம்ம ஜிடிபியோட செலவுகள் என்ன, காரணி வருவாய் என்ன, உற்பத்தி கூட்டு முறை என்ன அப்படிங்கறதுல இருந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஜிடிபி பார்க்கும்போது 3 விதத்துல கன்சிடர் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செலவுகள் வச்சு கணக்கிடுவோம், காரணி வருவாய் வச்சு கணக்கிடுவோம், உற்பத்தி கூட்டுமுறை வச்சு கணக்கிடுவோம். ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இதுல என்னென்ன வச்சு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதுல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஜிடிபி அப்படிங்கிறது செலவு கூட்டு முறையில. அப்படி பார்க்கும்போது முதல்ல நம்ம எவ்வளவு கன்சியூம் பண்றோம் அப்படிங்கறதும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இதுக்காக எவ்வளவு ப்ரொவைட் பண்ணுது, அரசு செலவினங்கள் என்ன அப்படிங்கறத பொறுத்தும், முதலீட்டு செலவினங்கள் என்ன, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம என்னென்னலாம் நம்ம செலவு பண்றோம், அதுல இருந்து வரக்கூடிய ரேஷியோஸ் என்ன, அதுவும் அது மட்டும் இல்லாம இருப்புகளினுடைய மதிப்பு மாறல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கையிருப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போன் வச்சுக்கலாம், இல்ல ஒரு பென், இல்ல ஒரு லேண்ட், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இப்ப இதோட வேல்யூ நான் வாங்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5000 ரூபாயா இருக்கும். இன்னைக்கு இதோட மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகி 10,000 ரூபாயா மாறி இருக்கும். இதோட டிமாண்ட் காஸ்டா வச்சோம். இதை இப்படியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப போன் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னா, ஸோ போன் வாங்கும்போது அதோட காஸ்ட் என்னவா இருக்கும், 15,000 இருக்கும். 3 வருஷம் கழிச்சு அதோட ரேட் அப்படிங்கும்போது டிப்ரிசியேஷன் ஆயிருக்கும், 10,000 ரூபாயில இருக்கும், இல்ல 9,000 கிடைக்கும் அதே சேம் போன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா டிப்ரிஷியேட் ஆகுதா அப்படிங்கறத பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். அப்படி இருப்புகளுடைய மதிப்பு மாறல், இதுவும் ஏற்றுமதி, இது எல்லாத்தையும் சேர்த்து மைனஸ் இறக்குமதி, இதை வந்து மைனஸ் பண்ணும்போது, ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்றோம், இறக்குமதி மட்டும் மைனஸ் பண்றோம். அப்படி கிடைக்கிறது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இது எப்படி அப்படின்னா, செலவு கூட்டு முறைகள் எதுக்கெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதுல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட்டை மைனஸ் பண்ணும்போது ஜிடிபி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், ஜிடிபி காரணி வருவாய் முறை. ஸோ காரணி வருவாய் முறையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமே இன்கம் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி யார் யாரோட இன்கம், மக்களுடைய சம்பளம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்கம், அடுத்தது கூலி, சுயவேலை செய்வோருக்கான சம்பளம். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் நம்மளோட ஃபேக்டரோட இன்கம் வச்சு. நெக்ஸ்ட் ஒன், தனியார் துறை வியாபாரம் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜை வச்சு மட்டும் இவங்க எங்க பிரைவேடைசேஷனோட செக்டர்ஸ்ல இருந்து அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அவங்களுடைய வியாபாரம் மூலியமாகவும் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, நில உரிமையாளர்கள் பெறும் வாடகை. ஸோ அவங்களுடைய லேண்டா இருக்கும், ஸோ அவங்க ஒரு வாடகை வாங்கி அதுல இருந்து ஒரு டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, காரணி வருவாய் முறையின் மூலமாக ஜிடிபியை கன்சிடர் பண்றது. சோ அடுத்தது உற்பத்தி முறை. சோ ப்ரொடக்ஷன் மூலமா எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொருளாதாரத்தினுடைய ஒவ்வொரு துறையிலும் கூட்டப்பட்ட மதிப்பு, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். சோ எக்கனாமிக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்டார்ஸ்லயும் அதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூஸ். சோ அதுல என்னென்ன அப்படின்னு சொல்லி வரும்னா, எந்த துறைகள்லாம் முதன்மை துறை, இரண்டாம் நிலை துறை, தயாரிப்பு துறை, துறை நிறுவனங்கள். சோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி இவங்கள் மூலியமா வரக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து வேல்யூ ஜிடிபி. சோ இதுதான் வந்து உற்பத்தி முறை ஜிடிபி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? சோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்க இருக்கும். சோ உற்பத்தி முறை அப்படிங்கிறது என்ன, அதே மாதிரி வருமான முறை அப்படிங்கிறது என்ன, செலவினங்கள் முறை என்ன அப்படிங்கறதெல்லாம் இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் இதோட ஃபார்முலாஸ். ஸோ இது என்ன அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும், ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம மேலே பார்த்துருக்கோம், கூலிகள் இவங்களை திருச்சி பார்த்துருப்போம்ல, ஸோ அதை வச்சு இவங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது செலவு முறையில இங்க கொடுத்திருக்காங்க. தனியாரோட நுகர்வு செலவு என்ன, தனியாரோட முதலீட்டு செலவு, அரசுடைய கொள்முதல் செலவு, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நிகர ஏற்றுமதி. ஸோ நம்ம மேல பார்த்திருப்போம் ஜிடிபி பார்த்திருப்போம். ஜிடிபி பார்த்திருக்கும் போது இதுல இருந்து மைனஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நம்ம மைனஸ் பண்ணிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அதே தான் ஜிஎன்பியும். ஜிஎன்பியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி எக்ஸ்போர்ட்ல இருந்து இம்போர்ட் மைனஸ் பண்றதையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து கிராஸ் நெட் ப்ராடக்ட் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கும் நெட் ப்ராடக்ட்டும் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் அதுதான். So next one, காரணி செலவு என்னால் என்ன. ஸோ காரணி செலவுனா என்ன கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் பிரைஸ்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காரணி செலவு, ஸோ ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் துறைகளில் பல வகையான உள்ளீடுகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த உள்ளீடுகள் உற்பத்தி காரணிகள் என அழைக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உற்பத்தி காரணிகளுக்கு என்ன வரும்னா, நிலம், உழைப்பு, முதல் மற்றும் தொழில் முனைவு. ஸோ என்னென்னலாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து எது கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ், உற்பத்தி காரணிகளை வரும். அடுத்தது, உற்பத்தியாளர்கள் மேற்கூறிய உற்பத்தி காரணிகளுக்கு பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்ய செலவு செய்கின்றன. சோ இந்த செலவுகள் பொருளுடைய விலையில வந்து சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது ஒரு ப்ராடக்ட் நம்ம உற்பத்தி பண்றதுக்கும் அதுல இருந்து ஒரு விஷயங்கள் மாறுறதுக்கும் கிடைக்கக்கூடியதா வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே
எம்ஆர்பியில வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இதுல சேர்த்திருக்காங்க. அடுத்தது காரணி செலவு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நிறுவனம் பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி காரணிகளுக்கு செய்யும் செலவை குறிப்பதாகும். அதாவது ஒரு ப்ராடக்டை கொண்டு வரும்போது, ஒரு என் ப்ராடக்ட் கொண்டு வரும்போது ஸோ அதில் ஆகக்கூடிய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கு நம்ம என்ன பைசா ஸ்பெண்ட் பண்றோமோ அதை சொல்றது வந்து காரணி செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நிறுவனம் பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி காரணிகளுக்காக செய்யக்கூடிய செலவை பத்தி குறிப்பிட்டதுதான் காரணி செலவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இயந்திரங்களை வாடகை கடத்தல், நிலம் மற்றும் இயந்திரம் வாங்குதல், கூலி மற்றும் சம்பளம் கொடுத்தல், மூலதனத்தை பெற செய்யும் செலவு, அதாவது வட்டியா இருக்கட்டும், எதுவான இருக்கட்டும், மற்றும் தொழில் முனைவோருக்கு கிடைக்கக்கூடிய லாபம், இது எல்லாம் தான் வந்து உற்பத்தி செலவிற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்லிட்டோம், உற்பத்தி காரணிகளுக்கு செய்யும் செலவுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுதான் வந்து என்னென்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம நிலம் உழறணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, அரசுக்கு செலுத்தும் வரிகள் உற்பத்தி செலவில் சேர்ப்பது இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுல வராது. ஏனெனில் வரிகள் நேரடி உற்பத்தி நடவடிக்கைகள் பங்கு பெறுவது கிடையாது. சோ அதுக்கப்புறம் என்ன வருது, என் ப்ராடக்ட்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம் தான் டைரக்ட் டாக்ஸோ இன்டைரக்ட் டாக்ஸோ இருக்கும். சோ அதனால அது வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல வராது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, உற்பத்தியில் உதவித்தொகைகள், அதாவது சப்சிடி சொல்றாங்க, நேரடியான விளைவை ஏற்படுத்துவதால் இத்தொகைகள் காரணி செலவில் சேர்க்கப்படுகிறது. சப்சிடிஸ்க்கும் இருக்கு. எதனால அப்படின்னா, இப்போ ப்ராடக்ட் இப்போ பயிர் விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது முதல்லயே வந்து அதுல அழிவு ஏற்பட்டுச்சுனாலோ இல்ல வந்து பருவமழை காரணமா அது வந்து என் ப்ராடக்ட் கொடுக்க முடியல அப்படிங்கும்போது சப்சிடிஸ் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சப்சிடிஸுமே வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ல உற்பத்தி காரணி செலவுல வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சந்தை விலை, மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகள் சந்தையில் விலைக்கு விற்கப்படுவதை குறிக்கிறது. ஸோ மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது அதுதான். நம்ம எல்லாமே இப்போ ரெடி பண்ணிட்டோம், மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு, அந்த என் ப்ராடக்ட்டை வந்து நம்ம மார்க்கெட்ல கொடுக்கக்கூடியது. ஸோ அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்யறோம், அதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சந்தை விலை அப்படிங்கிறது நுகர்வோர்கள் பொருள்களுக்கான விலையை விற்பனையாளர்களிடமிருந்து செலுத்தி பொருளை பெறுவது ஆகும். ஸோ அதை நம்ம வாங்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சந்தை விலை நிர்ணயிக்கப்படுகின்ற போது காரணி விலையில அரசு விதித்த வரி சேர்க்கப்படுகிறது. ஸோ இங்கதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் நம்ம சேர்த்திருப்போம், ரைட்? ஸோ அது வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்கோ இல்ல காரணி செலவுகள் கீழே வராது. இது வந்து யாரை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் வாங்குறாங்களோ கன்சியூமர்ஸை பொறுத்த வரைக்கும் வரும். ஸோ அதனால இது ரெண்டுமே வந்து அந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ் தான் வந்து நம்ம டாக்ஸா இன்க்ளூட் பண்றோம். அரசு விதிக்கும் வரிகள் உற்பத்தியாளர்களுக்கு செலவாக இருப்பதால் அவைகளின் விலையில் சேர்க்கப்படுகிறது. மாறாக அரசு செலுத்திய உதவித்தொகைகள் ஏற்கனவே காரணி செலவில் சேர்க்கப்பட்டுள்ள இத்தொகைகள் வெளியில் சேர்க்கப்படுவது இல்லை. சப்சிடிஸ் என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அந்த காஸ்ட்ல நம்ம சேர்க்கிறோம். அதனால சப்சிடிஸ் வந்து மக்களுடைய இண்டிவிஜுவலோட டாக்ஸ் கீழே வராது அப்படிங்கறது இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ சந்தை விலை அப்படிங்கிறது காரணி செலவு மைனஸ் உதவித்தொகைகள். ஸோ கொடுக்கக்கூடிய சப்சிடிஸ் மைனஸ் பண்றதுதான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் பிரைஸா கிடைக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, காரணி செலவு அப்படிங்கிறது என்னன்னா, சந்தை விலை மைனஸ் மறைமுக வரி. இன்கம் அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து நம்ம அதுல மைனஸ் பண்றோம், பிளஸ் உதவித்தொகைகள் எதையும் இன்கம் டாக்ஸையும் அதாவது இன்டைரக்ட் டாக்ஸையும் சப்சிடிஸையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சந்தை விலை கிடைக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சந்தை விலை இருந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது காரணி செலவு என்னன்னு கிடைக்குதுங்கிறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது, தேசிய வருவாய் ஒரு நாட்டில் இருக்கும் அனைத்து உற்பத்தி துறைகளும் உற்பத்தி செய்த மொத்த மதிப்பு மைனஸ் தேய்மானம் மைனஸ் நிகர மறைமுக வரி பிளஸ் நிகர வெளிநாட்டு காரணிகளுடைய வருமானம், இது எல்லாத்தையும் சேர்த்து தேசிய வருமானம். ஸோ மேலே நம்ம பார்த்துட்டோம் NNP அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி GDP அப்படிங்கறது எப்படி மார்க்கெட் பிரைஸ் வச்சு கன்சிடர் பண்றதும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே பாத்துக்கோங்க. அடுத்தது என்ன பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப தேசிய வருவாய் அப்படிங்கிறது வந்து நம்ம இண்டிவிஜுவலா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அப்ப அதுல இருக்கக்கூடிய இப்ப இதுல ஊழல்கள் நடக்கலாம், சோ நிறைய பிரச்சனைகள் வரும். சோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மாற்று செலுத்துதல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன், அடுத்து தேய்மானங்கள் மதிப்பீடு செய்வதில் உள்ள சிரமம். சோ எதெல்லாம் வந்து டிப்ரிஷியேட் ஆகுது அப்படிங்கிறதுல அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் கன்சிடர் பண்றதுல கூடிய பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க. பணம் செலுத்தப்படாத சேவைகள், சோ எந்த இடத்துலலாம் வந்து நம்ம வேல்யூ அமௌண்ட் பே பண்ணல அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சட்டவிரோத நடவடிக்கைகளால் கிடைக்கும் வருமானம். ஓகேங்களா? சோ இதெல்லாமே வந்து இல்லீகலா தான் இருக்கும். சோ அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் நம்ம தேசிய வருவாயில கன்சிடர் பண்ண முடியாது. சொந்த நுகர்வுக்கான உற்பத்தி மற்றும் விலை மாற்றம், அடுத்தது மூலதன லாபம், புள்ளிவிவர சிக்கல்கள். சோ இதெல்லாம் தான் வந்து இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அடுத்தது, தேசிய வருவாய் மற்றும் சமூக கணக்கிடுதல் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா எதுவும் இல்லை. ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட்லாம் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அடுத்த லெசனுக்கான பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.